என் உயிர் எப்போ வேணும்னாலும் பிரிந்து விடும். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். இதுக்கு மேலே சொல்ல முடியாது. என்ன ஆச்சு கோபிநாத்? ஏன் கோபிநாத் இப்படி வந்து பேசுகிற? சொல்லு. இந்த அளவுக்கு லைவில் வந்து கமெண்ட் போடுறேன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக யாரும் இறந்து போகிறவங்க உண்டா? இந்த மாதிரி பேசாத கோபிநாத். இன்னைக்கு வந்து நீ எனக்கு கமாண்டு போடுற, எனக்கு செல்லு எடுத்து உனக்கு கமாண்டு போடுற அளவுக்கு வந்து உனக்கு திராணி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி நாளைக்கு இருக்கும்னா இருக்க மாட்டான்னு நீ எப்படி சொல்லுவ? ஹாஸ்பிட்டலில் வந்து எமர்ஜென்சி வார்டு வரைக்கும் போயிட்டு உயிரே வந்து பொழைக்க முடியாதுன்னு சொல்லி அதில் பொழைச்சி வர்றவங்களும் இருக்கிறாங்க. வீட்டில் வந்து இன்னைக்கு நான் நல்லா சிரித்து பேசுகிறேன். இன்னைக்கு நான் படுத்து தூங்குறது மட்டும்தான் எனக்கு தெரியும். பொழுது வெடிஞ்சாக்கா நான் தூங்குறேன்னா இல்லையா, எனக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு யாருக்காச்சும் தெரியுமா? வீட்டில் வந்து நல்லா சிரித்து பேசிட்டு படுத்து செத்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து உயிருக்கு போராடி பொழைச்சி வர்றவங்களும் இருக்கிறாங்க. நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற? இன்னைக்கு நீ எனக்கு வந்து கமாண்டு போடுறல்ல, இவ்வளோ வந்து உனக்கு உடம்பு வந்து ஆண்டவன் வந்து இவ்வளோ உனக்கு உடம்பு தெம்பு கொடுத்துருக்குறாள், அப்புறம் ஏன் நீ அப்படி நினைக்கிற? சந்தோஷமா இரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறியா, உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு எனக்கு தெரியாது. நல்லபடியாக உடம்ப பார்த்துக்க. எதுவுமே நினைக்காத. இறைவன் கொடுத்த உயிர் அவருக்கு தெரியும் அது இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. அது வேணும்னா மட்டும்தான் அவர் எடுத்துப்பார். சும்மா எடுத்துக்குவாங்களா என்ன? அதனால் வந்து ஒன்றும் வருத்தப்படாத. நல்ல கடவுளை வந்து வேண்டிக்கோ. நம்ம செஞ்சதை எந்த ஒரு தப்போ எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழறதுக்கு உன்னோட பிள்ளைங்க இருப்பாங்க, உன்னோட மனைவி இருப்பாங்க, அவங்களுக்காக எனக்கு வாழ்க்கை கூட இறைவான்னு சொல்லிட்டு எதுக்குமே கலங்காமல் தைரியமாக இரு. ஒன்றும் ஆகாது. நீ நல்லா இருப்ப, நல்லா வந்துடுவேன். நாளைக்கு நான் கோயிலுக்கு போகிறேன், நான் உனக்காக நான் வேண்டிக்கிறேன். நீ நாளைக்குலாம் நீ உடம்பு நல்லா